என்ன, தேள் கொட்டிடுதா? ஆமா, தேள் கொட்டினா வலி எப்படி இருக்கும் பெரியவா? ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. குரு வாழ்க, குருவே துணை. ஸ்ரீ மகா பெரியவா ஆசீர்வாதத்துடன் மற்றும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு மகா பெரியவாளின் அற்புதங்களில். என்ன, தேள் கொட்டிடுதா? ஆமா, தேள் கொட்டினா வலி எப்படி இருக்கும் பெரியவா? ஒரு சமயம் மகானை தரிசிக்கிறதுக்காக குடும்பத்தோடு ஸ்ரீமடத்துக்கு வந்திருந்தார் ஆலாசியநாதன். வழக்கத்தை விட அன்னைக்கு கூட்டம் நிறையவே இருந்தது. வந்திருந்தவா எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்துண்ட இருந்த கனி வர்க்கம், புஷ்பம்னு பல மூங்கில் கூடைகளில் நிறைஞ்சிருந்தது. கொஞ்சம் வெயில் அதிகமான நாள் அது. ஆனா மடத்துக்குள்ள மகா பெரியவா இருக்கிறச்ச அங்க வெம்மை என்ன செஞ்சிடும்? அதோட அவரோட கருணை மழையும் வற்றாம பொழிவதால் மடத்துக்குள்ள, அதுவும் குறிப்பா மகா பெரியவா அமர்ந்து அனுகிரகம் செஞ்சிருந்த இடத்துல சுத்தி குளிமையாதான் இருந்தது. பக்தர் கூட்டம் மெதுவா நகர்ந்து ஒவ்வொருத்தரா பெரியவாளை தரிசிச்சு நமஸ்காரம் பண்ணி ஆசிர்வாதம் வாங்கிட்டு புறப்பட்டு இருந்தா. வரிசையில வந்து ஹாலாசியரோட முறை வந்தது. நமஸ்காரம் பண்றதுக்கு முன்னால காணிக்கையா கொண்டு வந்திருந்த எல்லாம் மகான் முன்னால சமர்ப்பிச்சிடலாம்னு குனிஞ்சு எல்லாத்தையும் அங்கே இருந்த மூங்கில் தட்டுல வச்சார். அப்போதான் அந்த பயங்கரம் நடந்தது. வெயிலோட கடுமைக்கு பயந்து மகா பெரியவா அண்டையில் இருந்த குளுமையை தேடி அங்கே இருந்த ஏதோ ஒரு மூங்கில் தட்டு கடியில் ஒளிஞ்சுண்டு இருந்த கருந்தேள் ஒண்ணு வேகமா வெளியில் வந்து பக்தர் ஹாலாசியரோட கையில பொட்டுன்னு கொட்டிடுத்து. அவ்வளவுதான். அப்படியே துடிச்சு போனார் அவர். இதுக்குள்ள சுத்தி இருந்தவா பலரும் தேள் தேள்னு அலற ஆரம்பிச்சா. சாதாரணமா தேள் கொட்டினா விறுவிறுன்னு கடுக்கும், விஷம் மலமலன்னு பரவ தொடங்கும், விரல் கைன்னு பரவி மயக்கம் வரைக்கும் கொண்டு போய் தள்ளிடும். அதுவே கருந்தேள்னா கேட்கவே வேண்டாம். விஷத்தோட வீரியம் ரொம்பவே அதிகமா இருக்கும். சில சமயம் உசிருக்கே கூட ஆபத்து வந்துடலாம். ஆனா இதையெல்லாம் வேற எங்கேயாவது இருக்கறச்ச வேணும்னா நடக்கலாம். ஆனா பரம வைத்தியரான மகா பெரியவா இருக்கிற இடத்துல விஷத்துக்கு என்ன வேலை? தேள் கொட்டின வலியில கைய உதறிண்டு கத்தவும் முடியாம தாங்கவும் முடியாம தவிச்ச ஹாலாசியரை மென்மையாக பார்த்தார் மகா பெரியவா. என்ன, தேள் கொட்டிடுதா? ஆமா, தேள் கொட்டினா வலி எப்படி இருக்கும்? எதுவும் அறியாதவர் மாதிரி கேட்டார். ஆலாசியர் தவிக்க யாரோ சொன்னா, தேள் கொட்டிடுச்சுன்னா ரொம்ப வலிக்கும், தாங்க முடியாம விஷம் ஏறி கடுக்கும், சில சமயம் மயக்கம் கூட வந்துடும் பெரியவா. நீ சொல்லாதே, அவன் சொல்லட்டும். தேள் கொட்டின வலி ரொம்ப அதிகமா இருக்கா, இல்ல எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கா பெரியவா? மகான் கேட்க அது வரைக்கும் வலி அதீதம்னு தவிச்சுண்டு இருந்த ஆலாசியர் அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியா நின்றார். அவருக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு ஓடினது. அவரோட முக பாவத்திலேந்து புரிஞ்சது. அவர் மனசுக்குள்ள எழுந்த எண்ணம் இதுதான். தேள் கொட்டினது நினைவிற்கு, வலிச்சதுன்னு கைய உதறிண்டு தவிச்சது ஞாபகம் இருக்கு. ஆனா இப்ப அந்த வலி எங்க போச்சு? ஒன்னும் புரியாம திகைத்தார். மகா பெரியவாளை பார்த்தார். பெரியவா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வலி எப்படி இருக்குன்னு நீங்க கேட்கிற வரைக்கும் அதீதமா வலிச்ச மாதிரி இருந்தது. ஆனா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கான்னு நீங்க கேட்டதும் வலியோட கடுமை சட்டுன்னு குறைஞ்சு ஏதோ பிள்ளையார் எறும்பு ஊறின மாதிரியான உணர்வு தான் இருக்கு. வலி போன இடம் தெரியல. எல்லாம் உங்க அனுகிரகம், தழுத்தழுப்பாய் சொன்னார். நீ அப்படியா சொல்ற? ஆனா நான் எதுவுமே பண்ணல. நீதான் தேள் உன் கையில ஊறினதுமே அது கொட்டிடுத்துன்னு நினைச்சுண்டு பயந்து போயிட்ட போல இருக்கு. நான் கேட்டதுமே யோசிச்சிருக்க. கொட்டலன்னு புரிஞ்சதும் பலி போயிடுத்துன்னு சொல்றேன்னு எனக்கு தோன்றது பெரியவா. எல்லாம் வல்ல சித்தர் மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிண்ட மகா பெரியவாளோட மகிமைய நினைச்சு அந்த சிலிர்ப்போட அவர் திருவடியில் விழுந்து நமஸ்காரம் செஞ்சார் பக்தர். கை நிறைய விபூதி கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணினார் மகா பெரியவா. அதை வாங்கி நெத்தியில் இட்டுண்டு தேள் கொட்டின இடத்திலேயும் தடவினார் பக்தர்.
எறும்பு கடிச்ச மாதிரி இருந்த வலியும் அதுக்கப்புறம் அவருக்கு இல்லவே இல்லை. பக்தர் பிரசாதம் வாங்கிண்டு நகர்ந்ததும் ஒரு அணுகத் தொண்டரை அழைத்து, பெரியவா, இதோ பார், இத தேல் ஒரு மூங்கில் தட்டுல பிடிச்சிட்டு போய் வெளியில எங்கேயாவது புதர் நிழல்ல விட்டுட்டு வா. பாவம் வெயிலுக்கு பயந்துண்டு இங்க ஒதுங்கிட்டு இருக்கிறதுன்னு சொன்னதுதான் மறுபடியும் எல்லாருக்கும் தேலோட ஞாபகம் வந்துடுத்து. வெயிலா இருக்கிற இடத்துல விடலையே, ஓரமா நிழல்ல தானே விட்டுட்டு வந்த. மகான் இப்படி கேட்டதும் மனுஷா கிட்ட மட்டும்னு இல்லாம சகல ஜீவராசிகள் கிட்டேயும் அவர் வச்சிருந்த கருணைக்கும் அன்புக்கும் சாட்சி. அந்த சமயத்துல அங்கே இருந்தவாலும் அப்போ பெஞ்ச மழையும் தான். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர. என்றென்றும் குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி, வணக்கம்.